வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கோரிக்கையை சிபிஐ நிராகரிச்சிருக்கு. நீங்கள் என்ன 10 நாள் கழிச்சு வரேன் 15 நாள் கழிச்சு வரேன்லாம் சொல்லக்கூடாது. டெல்லியில் 15ஆம் தேதி டான்னு வரணும், சென்னையிலே நான் வரேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சம்மன் திரும்ப அனுப்பியிருக்காங்க நிராகரித்து. எப்படி பார்க்க வேண்டியது சார்? தேர்தல் தேதிக்கு முன்னாடியே விஜய் வரணும்னு எதுவும் யோசிக்கிறாங்களா? அது அப்படி வந்தால் தானே கூட்டணிக்குள்ளே வர்றதா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். நீ ஒரு எப்போ ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ கடத்தல்காரங்களாம் இருக்காங்க, அவன் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பான். அதுக்கு மேலே போலீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா லீக் அவுட் ஆகிரும், நம்மளை தூக்கிடுவாங்கன்ட்டு. அது சொல்லுவான், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீ முடிவு பண்ணணும், உன் பிள்ளைய உனக்கு கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா பணத்தோட ஈஸியாக ரோட்டில் போகலான்னு நினச்சாலும் என்னை ஏமாத்தலாம் நினச்சாலும் பிள்ளை உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனை கொடுப்பாங்க. அதை பேன் கத்தும். இதெல்லாம் பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், பல படத்தோட கதையை தான். அது மாதிரி ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க 5. ஏன்னா அதுக்கு மேலேன்னா லீக் அவுட் ஆயிரும், வெளியில் சொல்லிடுவான், போலீஸ் வந்துடும், அப்புறம் நம்ம தப்பு பண்ணி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்னென்னா இந்த கடத்தி வச்சுட்டு டெட்லைன் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா இன்னும் காசு ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னானே அப்படி இருக்கும். சொல்லிவிட்டு நான் வேறு ஈஸியாக வேணாம், ஓஎம்ஆரில் நான் காசு தரேன்னப்போ நீ முடிவு பண்ண முடியாது, நான் தான் உன் பிள்ளையை கடத்தி வச்சுருக்கேன், நான் சொல்கிற டயத்துக்கு தான் நீ வரணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கேன், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பப்பு பாருக்கு போகிறதெல்லாம் இந்த வாரம் விட்டுரு. நேராக என்ன பண்ணுறேன், தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வண்டியை எடுத்துகிட்டு சொன்ன மாதிரி 11 மணிக்கு வர்றீங்க, விசாரணை இருக்குது. அப்போ விசாரணை இருக்குன்னா என்ன விசாரணை? ஏற்கனவே எல்லாமே எந்த வண்டியில் போனால் லைட் ஆஃப் பண்ணி போட்டையா, நீ தான் உன் கொலைக்கு நீ தான் காரணமா, அது கொலையா இதா, இல்லை உன்னை பார்த்து தற்கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. 2 இருந்ததா எல்லாமே விசாரித்து முடிச்சிட்டாங்க. இது விசாரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூட தேவையில்லை. இப்படிதான் 2 நாள் வச்சு செஞ்சு வேணும் வர சொல்லி. அப்புறம் சிபிஐயில் அப்படி தான் பண்ணுவாங்க, உட்கார வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுட்டு போயிட்டு வரணுவாங்க, அடுத்த நாள் வர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விசாரணை முறை சிபிஐயில் இருக்குது. அந்த நகம் பிடுங்குற ஆணிலாம் வச்சுருப்பாங்க, பிடுங்க மாட்டாங்க, மிரட்டலுக்காக வச்சுருப்பாங்க நகம் பிடுங்குறத. அது இது தூக்கு கயிறு, பல்லு பிடுங்குற குரடு, இந்த மாதிரி சூடு வைக்கிறதுக்கு பழுக்கிற கம்பி, இதெல்லாம் ஐஸ் பாரு எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. வச்சு ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வாங்க விஜயன் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோன்னு காட்டுவாங்க. இதெல்லாம் இருக்குது, ஒழுங்காக பதில் சொல்லிட்டேன்னா அவனை இதோட விட்டுருவோம். ஏதாவது மாற்றி ஈத்தி பேசினேன்னா அதை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உள்ளே வந்த உடனே ஐஸ் பார் அங்கே இருக்கும் 6 அடியில். குரடு, விரல் இந்த நகம் பிடுங்குற குரடு இருக்கும், மிளகாத்தூள், தூக்கு கயிறு, பயங்கரமாக மிரட்டுவாங்க. புரியுதாங்க? தூக்கு கயிறு எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, அங்கேயே வச்சு சுருக்க போட்டு காலி பண்ணிடுவோன்ற மாதிரி அர்த்தம். அது அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ தான் உண்மையை சொல்லுவாங்க. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒருத்தட்ட உண்மையை வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த பொருள்லாம் அங்கே வச்சுருவாங்க. வச்சு எல்லாம் விசாரணை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மேலிடம் சொல்லியிருக்கோம், ரைட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னு தம்பி நினச்சிட்டா போல் திருப்பி கூப்பிடுங்க. சட்டத்தில் இடம் இல்லையேன்னு, அட நீ வேறு என்னையா சட்டம், கூப்பிடியா தம்பியை கூப்பிட்டு உட்கார வைங்கப்பா, திருப்பி இன்னும் கொஞ்சம் தீவிரமான ஐட்டங்கள்லாம் கொண்டு வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆசிட் பாட்டிலு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிரட்டலாக இருக்கிற மாதிரிலாம் வச்சு தான் இப்போ 15ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விசாரணை நடக்கிறது. ஏன்னா இதெல்லாம் சினிமாவில் காட்டுற காட்சிகள் தான். விஜய் படத்துலேயே வந்திருக்காமே, நான் பார்க்கல அந்த படம், துப்பாக்கிலே ஏதோ சிபிஐ விசாரணை எனக்கு, அந்த காட்சியை அப்படியே சிபிஐ நேரில் கொண்டு வந்து, நாங்கள் செய்யாததெல்லாம் நீ படமாக எடுத்தல, இப்போ நீ படமாக எடுத்தது பிறகு வச்சு நாங்கள் செய்கிறோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. 15ஆம் தேதி போகணும். போய் திருப்பி முதல்லேருந்து கேட்பாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆரம்பத்தில் திருப்பி முதல்லேருந்து கதை, நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னு எது கேட்டாலும் சொல்லி தான் ஆகணும் பதில். அதான் இத்தனை தடவை கேட்டிங்களையா, எல்லாம் எழுதியும் கொடுத்து தொலைஞ்சிட்டேன், அன்றைக்கி 2 நாள் வச்சு கேட்டீங்க, திருப்பி அது முதல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா மிஸ்டர் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாதுன்றாங்க. அது விஜய்க்கே தெரியும். இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிடும், சார்ஜ் ஷீட்டில் கை நீட்டிடுவாங்க, அளவுக்கு ஆயிரும். ஏதாவது பேசுனா கை நீட்டுறதுனா ஒரு ஜூஸீஸ் கொடுக்குற கை நீட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் 15ஆம் தேதி கூப்பிட்டு திருப்பி முதல்லேருந்து கேட்பாங்க. அவரை தான் காவல் மரணத்தை எதிர்த்துலாம் அவரே போராடி இருக்காரு. என்ன அர்த்தத்தில் நீ போராடினு கேட்பாங்க. அப்போ போலீஸ் எல்லாரையும் அடித்து கொள்ளுதுன்னு நினைக்கிறியா, என்ன சொல்ல வரான்னு கேட்பாங்க. எத்தனை மணிக்கு திருப்பி அதே தான் கேட்பாங்க.
சந்தைக்கு போன ஆத்தாவை காசு கொடுன்றக்காக தான் அது திருப்பி 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 அழுக இல்லை வச்சு. சார், அந்த ரோபோ சங்கர் காலையில் 5:30 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோ. அதே தான் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. அந்த படத்தை நான் மறந்துட்டேன். அந்த திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, ஐயோ அது இல்லையா அதுக்கு முன்னாடியா அப்படின்னு. அதாவது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதே கதையில தான் விஜய் விசாரிப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இவங்க என்னமோ விஜய் சூப்பர் ஸ்டார் மாதிரியும் இவர் வருவார் படத்தில் வருவார்ல, போனாருன்னா எச்சரிக்கை, வெள்ளை சட்டை போட்டால் அவன் காய போட்ட அன்றாயிரம் என்ன காயுதோ அதான் அவன் போட்டு போவான். அதை பற்றி கலரை வச்சான்னு சொல்லி ப்ளூ கலர்னா அம்பேத்கரை நினைவுபடுத்தி எதிர்க்கிறாரு, கருப்பு சட்டை போட்டால் பெரியார், ஒயிட் சட்டை போட்டால் சமாதானம்னாங்க. ஸோ முதல் நாள் கருப்பு சட்டை போட்டு போனாலும் மறுநாள் ஒயிட் சட்டை போட்டு போகிறாப்புல. அப்போ காலில் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். சாம்பல் நிறத்தில் போட்டா என்ன யாரு ஐயோ கேவலமான. ஏன்னா உள்ள விஜய் உள்ள என்ன, நான் வாங்குற அடிக்கும் அவமானத்துக்கும் நான் படுற அவமானத்துக்கு ஏன்டா வெளியிலேருந்து என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கூட உள்ள நினைப்பாங்க. ஆனால் வெளியில் அதான் எல்லாமே வடிவேல் காமெடியில் இருக்கும். கத்தாமல் போ அலறாதன்ற கதை தான் இது. சைலண்ட்டாக ஏறி வந்துடுவாப்புல. இந்த முறை அவர் கூட போன மாதிரி ஆதவர்ஜுனா. ஆமாம், டிரைவர் ஆதவர்ஜுனா தான். நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒருத்தனுக்கு கார் ஓட்டினீங்கன்னா நீங்கள் டிரைவர் தானே. தொடர்ந்து ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓட்டுறது வேறு, நீ அவனுக்கு ஃப்ரெண்டும் கிடையாது. அப்போ நீ ஓட்டுறன்னா நீ டிரைவர் தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் இப்போ சிபிஐயில் இல்லை சார், சனி ஞாயிறில் கூட லீவ் விடாமல் வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மத்திய அரசு துறையில் சும்மா நினச்சிங்களா? சிபிஐனா இந்த நாட்டில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் சந்தானத்திட்ட சொல்லுவாங்க, சட்டம் கடமையை செய்யும்ல அப்படின்ட்டு. போலீஸாக நடிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி தான் சிபிஐ. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒரு திருடன், ஒரு கொலைகாரன் கண் முன்னாடி பார்க்குறேன், கொண்டுட்டு ஓடுறான். சரி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு வேணாம், நாளைக்கு உன்னை பிடிப்போம், முடிஞ்சு போச்சுன்னு பிடிக்க முடியுமா? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி நடவடிக்கை எடுக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஆழமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். சிபிஐ நேரடியாக பிரதமர் கட்டுப்பாட்டிலே இருக்குது. அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அந்த விஜயனையோ இங்கே கேஸ் இல்லாமல் நம்மளை வீட்டை கொளுத்திடுவாங்க போல இருக்குது, நீ கூப்பிடியா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு என்னன்னு முடிவு பண்ணுங்க, ரானா இல்லையான்னு கேளுங்க கூட்டணிக்கு அப்படின்னு மேலிடத்தில். இப்போ சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் தான் திங்கக்கிழமை ஃபைனலைல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஒன்றும் இருக்காப்லையா இல்லை வெளில போகிறான்னா இன்னும் 3 கேஸ் சேர்த்து போடுவாங்க. வெளில போகிறாரா உள்ளே போகிறாரான்றது அவர் முடிவு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கூட்டணிக்குள்ளே. ஏன்னா விஜய் மேலே 10 கேஸ் இமிடியேட்டாக போடலாம், ரெடியாக இருக்குது. தாய் தந்தையை மதிக்காமல் அனாதாசிரமத்தில் சேர்த்தது, பெத்த தாய் தந்தையை கொண்டு அனாதாசிரமத்தில் அவங்க விருப்பம் இல்லாமல் சேர்த்து விட்டது ஒன்று. 2வது பெத்த பையனை வீட்டை விட்டு துரத்துனது, அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் வாடகை வீட்டில் இருக்காப்புல. பெண் பிள்ளையை ஜூனியராக இருக்குது, அது மெச்சூர் 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அதை வீட்டை விட்டு துரத்துனது. அதற்கப்புறம் மனைவியை டைவர்ஸ் பண்ணாமே தள்ளி வச்சது, டைவர்ஸ் கேட்டும் கொடுக்காமல் இருக்கிறது, ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருக்குது, செலவு காசு கொடுக்காமல் இருக்குது. 6வதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரிஷாவோட கல்யாணம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி திரிஷா கூட போனது. இதெல்லாம் பர்சனல்லே இவ்வளோ இருக்குது. அது போக கார் ஏமாத்தினது, 1 கோடி கட்டாமல் விட்டது. நான் இதில் எந்த படத்தில், என்ன படம், பினநாயகனில் அமித்ஷாவை ரவுடி மாதிரி காமிச்சு அமித்ஷாவை சாட்டையில் அடிக்கிற மாதிரி வச்ச காட்சிகள். அப்போ உள்துறையவே நீ அப்படி பண்ணுவியா அப்படிங்கும்போது, காருக்குள்ளே பைக்கை கொண்டு உள்ளே விட்டதெல்லாம் கூட அவர் கணக்கில் எழுதலாம். போனேன் இதை பழகி விட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோடாலியில் உள்ள ரத்தத்தை, மனித ரத்தத்தை நக்குனது, இதெல்லாம் கொடூரமான கேஸ் போடலாம் நீங்கள். அகோரி கணக்கு சொல்லி. ஆமாங்க, ஒரு கோடாலி எதுங்க, ஒரு மனுஷனுக்கு எது கோடாலி? அதை வச்சு ஒருத்தர் கொன்று அந்த ரத்தத்தை நக்குறான்னா எவ்வளோ கொடூரமானவனாக இருப்பான் பாருங்க. தெலுங்கு படத்தை பார்த்து எடுத்தீங்க நீங்கள். அவன் நக்குனானா நீ நக்குவியான்னு கேட்பான். இல்லை, என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் ரத்தத்தை நக்குறாயா, மனித ரத்தத்தை? காட்டு மிராண்டியா நீ? இப்படி படம் எடுத்தால் தான் பார்ப்பேன் அவனா சொன்னானா? ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வருது, வெறும் பந்தை வச்சு எடுக்கிறான். நீ என்னன்னா கோடாலி வச்சு கிழிச்சு விட்டு அந்த மனித ரத்தத்தை நக்குனா நீ பார்பாரியா, காட்டு மிராண்டியா? நீ எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்ப, நீ எவ்வளோ கொடூரனாக இருப்பேன்னு அதுக்கு ஒரு வழக்கு போடலாம்.
புரியுதா உங்களுக்கு? அதுதான் சென்சார் போர்டில் பார்க்க வரவங்களுக்குலாம் வயிற்று வலி வருது. வருது இப்படி இருக்குது. இப்படி பல வழக்குகளை திங்கக்கிழமைக்கு மேலே போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு அப்புறம் எப்படி அவர் சொல்கிற பதிலை பொறுத்து இந்த வழக்கு போடுறோம். அதில் பொறுத்து தான். அதுதான் எப்படி வேணாலும் வழக்கு போடலாம். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பல்வேறு போலீஸுக்கு டார்ச்சர் கொடுத்தா கூட பண்ணலாம். இப்படி வேணாலும் இப்படி இருந்தால் அப்படி மாற்றலாம், அப்படி இருந்தால் அப்படி மாற்றலாம். அதாவது சிபிஐ ஆஃபீஸ் வாசலில் தொண்டர்கள்னு ஒரு கும்பலை வர வச்சு அங்கே ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி எவனுமே வரலையே. டெல்லியில் எவன் வந்தான்? ஒரு நாய் வரலையே. அவர் அதனால தான் சென்னைக்கு கேட்டால் மாஸ்க் காட்டலாம் ஒரு காட்டலான்றது. அது காட்டக்கூடாதுன்னு டெல்லியில் நீ மட்டும்தான் வரணும், கூட டிரைவர் ஆதவர்ஜனா மட்டும்தான் வரணுன்றதுக்காக தானே டெல்லியில் போடுறாங்க. நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு நீ வாயா வாயான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போய் குத்துவாங்க. 15ஆம் தேதியோட முடிவாயிரும். கூட்டணிக்கு வர்றியா இல்லை ஜெயிலுக்கு போறியான்றது தான். விஜய்க்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி, அவர் கூட்டணியில் ஒரு கட்சி இருந்திருக்கு, அந்த கட்சியும் விலகி திமுக கூட போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பாய் கட்சி இருந்திருக்காங்கங்கிறதே நேற்றுக்கு தான் தெரியுது. அது இருந்திருக்காங்கன்னா சைலண்ட் கில்லராக இருந்திருப்பாங்க. அதில் வந்து பிஜேபி கூட சேரும்போது அவங்களும் தன்மானத்தோடு வெளில போயிட்டாங்க. அதில் அவர் போனாலும் இன்னும் 2 பாய் இருக்காங்களாம். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி இப்போ வெளியே போயிருக்கு. இது போக மக்கள் ஜனநாயக முஸ்லீம் கட்சின்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு முஸ்தபா அவர் ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார். ஆனால் இதில் கொடுமை என்னென்னா இந்த 3 கட்சி கூட்டணியில் இருந்திருக்கு. 3 பேருமே விஜயை பார்த்ததில்லை. பார்க்க முடியாதுல்ல. எப்படி கட்டின பொண்டாட்டியே பார்க்க முடியல, இவங்க எங்கெங்க போய் பார்ப்பாங்க? அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் புஷி ஆனந்த் சந்தித்து இப்போ சாரதியை பற்றி இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல. புஷி ஆனந்த் சந்தித்தா போதும். புஷி ஆனந்தை சந்திச்சிங்கனாலே விஜய் சந்தித்த மாதிரி தான். என்ன சார் புஷி ஆனந்த் கட்சியில் விஜய் இருக்க மாதிரி சொல்கிறீங்க? விஜய் கட்சியில் விஜய் கட்சியில் புஷி ஆனந்த் இல்லை. புஷி ஆனந்த் தான் அந்த பார்ட்டியை ரன் பண்ணுறாப்புல. அவரோட கட்டுப்பாட்டில் அவங்க அப்பாவே சொல்கிறார்ல, எப்போ புஷி ஆனந்த் உள்ளே வந்தானோ எங்கள் குடும்பத்தை பிரித்து நாசமாகிட்டாங்க. ஆனால் புஷி ஆனந்த் என்னைய பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை, நல்ல மனுஷன். விஜய் கூட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள் காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரோன்னு இல்லை, அந்த யாரோ வந்து புஷி ஆனந்த் தான் விஜய்க்கு. மக்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் ஒரு கட்சிக்கு பால் ஊற்றுற வரைக்கும் இருப்பாப்புல. ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா மாதிரி விஜய்க்கு ஒரு புஷி ஆனந்த். அதுதான் புஷி ஆனந்துக்கு ஒரு ஆதவர்ஜனா. அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை சசிகலா சிறைக்கு கொண்டு போன மாதிரி அது எதுவும் ஆயிரப்போது. இனிமேல் தான், அது இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆகும். ஏன்னா இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அவங்க எப்படி எங்கள் கூட்டணி வர முடியும், அது டீயையும் காஃபியும் கலந்த மாதிரின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆமாம், கரெக்டு தான். விஜய் இந்த பக்கம் சங்கிகளோட சேர்றதுங்கிறது யார் டீ யார் காஃபின்னு இல்லை, யார் டீ யார் காஃபியாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதுன்றது சொல்லியிருக்காங்க. பால் வந்து ரெண்டோடையும் சேரும். அடிப்படையில் பால் தான். அது அடிப்படை வந்து அது அதிமுக மாதிரி, அது பிஜேபியோடையும் சேரும், தவேகாவோடையும் சேரும், தீகாவோடையும் சேரும். ஆனால் காஃபி, விஜய்ன்ற காஃபி இருக்குல்ல, அது கடுங்காப்பியாக கட்டங்காப்பியாக குடிக்கலாம், இல்லைன்னா இந்த சாயாவாக கட்டஞ்சாயாவாக குடிக்கலாம். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், குடிக்க முடியாது, வாமிட் வந்துடும். அதுதான் சொல்கிறாப்புல. அந்த வாமிட் வர்ற பரவாயில்லன்றது அமித்ஷா, மூக்கை பிடிச்சி ஊற்றி விடுங்க அப்படின்னு கலந்து. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முதல் பாலாடையில் சங்கில் இதில் ஊற்றி முதல் டைம் அந்த இது ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஊற்றி விடுன்றாங்க. விஜய் மூக்கை பிடிச்சி ஊற்றி விடுங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் பிடி கொடுக்காமல் இருக்கார். ஏன்னா விஜயும் உள்ளே கூப்பிட்டு இவங்களுக்குன்னு இதுக்கே 100 சீட்டு போச்சுன்னா நம்ம 130 தானே நிற்போம். அது எடப்பாடிக்கு இப்போ கணக்கு புரியாது. அந்த 100 ஸ்டாப் லாஸ்ன்னு வாங்கி இந்த இதெல்லாம் ட்ரேடிங்லலாம் இந்த கீழே இறங்குச்சுன்னா அது சோல்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸில் போட்டு வச்சுருக்காரு 150. இந்த 150 சீட் நம்ம நிற்கிறோம், அது மீதி வந்து அவங்க நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்காப்புல. ஏன்னா இப்போ விஜய் வந்து அவர் எல்லாரோடவும் கூட கேட்பார்ல, அது எடப்பாடி தானே கொடுக்கணுங்கிற இடம் இருக்குல்ல. அப்படி இல்லை, எடப்பாடிட்டையும் கொஞ்சம் பிடிங்க. எடப்பாடியே கடைசியில் 90 சீட்டு கொண்டு போயிடுவாங்க. அந்த இதில் நின்னாங்கல்ல பீகாரில் 90 நிற்கலாம் மாதிரி 2 பேரும் சரி சமமாங்கிற மாதிரி. இதில் எடப்பாடி தானே சில எல்லாரும் சீட்டை பிரிச்சு தரணும். பிஜேபி இது என் கூட இருக்கிற நான் பிரிச்சு தரேன், நீ எனக்கு மொத்தமாக கொடுத்து அதை தான் கேட்குறாங்க. என் கட்டுப்பாட்டில் எல்லாரும் இருப்பாங்கன்னா நல்ல எடப்பாடி கூட இருக்கிறவங்களையும் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டா என்ன சில மேஸ்திரி சொல்லுவாங்க, காசை கொடுத்துருங்க, கொத்தனார் கூலி நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவன் 50 ரூபா ஆட்டையை போட்டுருவான். நேரடியாக அந்த ஓனரு இல்லை இன்ஜினியரே கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் கொடுப்பேன் 500 சித்தாளுக்கு இவ்வளோன்னு. ஆனால் சில மேஸ்திரி நான் தானே கூப்பிட்டு வந்தேன், அந்த 5 பேர் காசை ஏன்ட்ட கொடுங்கன்ட்டு அவன் போய் ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு 100 ரூபா ஆட்டையை போட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் பிஜேபி நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி நேரடியாக நானே கொடுக்குறேன்றாப்புல, எல்லாருக்கும் நானே கொடுக்குறேன்றாப்புல. எதில் போய் முடியுதுன்னு தெரில. ஒரே நிறைய கேள்வி சார். இப்போ எடப்பாடி அவர்கள் அதிர்ந்ததுக்கு காரணம் அவங்க வந்து பவன் கல்யாண் மாடல்னு சொன்னாங்க துணை முதலமைச்சர்னு.
அவர் குமாரசாமி மாடல் 2.5 வருஷம் நாசியை முதல்ல ஏன்ட்ட கொடுங்கன்னு கேட்டதுனால தான் அதிமுக திருச்சி ஓடி வந்துருச்சுன்னு ஒரு இது போகுது. விஜய் இப்படி கேட்கக்கூடிய ஆள் தானே அவருடைய அரசியல் இல்லை நீங்கள் விஜய் கேட்குறது தான் தன்னோட தாண்டா கேட்குறேன்னு கேட்கலாம், கொடுக்கணும்ல அவங்க அதுக்குள்ளே விஜய் முடிச்சிடுவாங்க. குமாரசாமி ஆட்டையை போட்டு ஆட்சி பண்ணிட்டு ஓடி போயிடலையா, 2.5 வருஷத்துக்கு இவரை கொடுக்க மாட்டேன்னாரு. அப்புறம் ஆட்சியை கலைச்சு பிஜேபி கூட போய் சேர்ந்தார்ல. அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு நாலேஜ் குமாரசாமி குடும்பமே இந்த குடும்பம், சீட்டிங் குடும்பம், அதனால பிரச்சனை இல்லை. இவங்க அப்படி கிடையாது, பெரும்பான்மை கொல்ல மாதிரி குடும்பம். அது பெரும்பான்மை இல்லாமலே தேவகவுடா இருந்து பிரதமராக இருந்து அது ஒரு பெரிய சீட்டிங் டுபாக்கு இருக்கும் கும்பல். அது இப்போ மத்திய அமைச்சராக போய் உட்காந்துட்டாப்புல. இந்த விஜய்க்கெலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்குள்ள அப்படி இருக்காங்களான்னு தெரியல. பாப்போம் சார். தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. தாவேக்காவுக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்தை முடிதலுக்கு நன்றி.